Hi guys, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது பார்ட் 1 வீடியோஸ். பார்ட் 1 வீடியோஸ்ல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா த்ரெட்டிங். அதாவது த்ரெட்டிங் வந்து நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த த்ரெட்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும் அது ஒரு விஷயம் இருக்கு. அந்த த்ரெட்டிங்ல நூலோட மெத்தட்ஸ் வந்து நம்ம எப்படி வைக்கணுங்கிறது இருக்கு. அந்த நூலோட மெத்தட்ஸ்ல நம்ம ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சன், அதாவது நம்ம கிளைண்ட்டுக்கு நூலை எப்படி வச்சு ஃபர்ஸ்ட் எடுக்கணும் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க கரெக்டா ப்ராசஸ் பண்ணீங்கன்னா தான் ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க ஐப்ரோஸ் பண்ண முடியும். ஐப்ரோஸ் வந்து எடுத்தோடனே நம்ம டக்குன்னு கிளைண்ட்டுக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு நம்ம கிளைண்ட்டுக்கு பண்ணிட்டோம்னா ஒரு ஹேர்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னம்னா அவங்களுடைய ஃபேஸோட ஷேப்பே மாறிடும். ஸோ நம்ம லேடிஸ்க்கு ஐப்ரோஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதை வந்து ப்ராப்பரா கரெக்டா நம்ம பண்ணா மட்டும்தான் அந்த ஷேப் வந்து அழகா உங்களுக்கு நீட்டா இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே வந்து மெலிசா வரும், சன்னமா வரும், சரி எல்லாத்துக்கும் மெலிசா இருக்கும், ப்ராடா இருக்குங்கிறது கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரோட ஃபேஸோட ஸ்ட்ரக்சருக்கு தகுந்தாற் போல அந்த ஐப்ரோஸை நம்ம கரெக்டா பண்ணி கொடுக்கணும். அப்பதான் நம்ம கிளைண்ட் நம்மளை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஸோ கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஹேர் வளர்ந்துருக்கும், ஒரு சிலருக்கு நிறைய ப்ராடா வளர்ந்துருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வளர்ச்சி இருக்கும் அந்த ஹேரோட இது. ஸோ அதுக்கு தகுந்தாற் போல தான் நம்ம ஐப்ரோஸ் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப ஈஸியான வேலை. நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி இந்த நூலை நம்ம எப்படி ப்ராப்பரா வைக்கணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.